அஸ்லாம் வலைக்கம். ஒரு பாத்திரத்தில் மட்டன் எடுத்திருக்கேன் 1 கிலோ. 3 டீஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, பிரியாணிக்கு நம்ம எப்படியெல்லாம் போட்டு தாளிப்போமோ மசாலா பட்டை கிராம்பு எல்லாம் அதே மாதிரி போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த பல்லாரி எல்லாம் போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி கொதிச்சதும் பிரியாணி அரிசி களைஞ்சி போட்டுருங்க. நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் போடுவேன். போட்டுட்டு இந்த மட்டனில் உள்ள சூப்பும் தண்ணியும் ஆட் பண்ணி அதில் ஊற்றி சேர்த்துக்கிடுதேன். சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி கொதிச்சதும் அரிசி போடுற சமயத்தில் தான் நீங்கள் மட்டனும் தக்காளி பழம் இது ரெண்டையும் அதில் ஒன்றா சேர்க்குறீங்க. சேர்த்து ஒரு கொதி கொதிச்சதும் தீயை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் சோறு ரெடி ஆயிரும். அவ்வளோதான் மட்டன் புலாவுக்கு. அதுக்கப்புறம் ஆயில் ஃப்ரைக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுதேன். அதில் மிளகு பொடி, சீரக பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லேசாக வதக்கிக்கிட்டு தீ சிம்மில் வச்சுட்டு வேக வச்சிருக்கிற மட்டனை அதில் தூக்கி போட்டுருந்தேன். இதுதான் ஆயில் ஃப்ரை. அலைக்கும் சலாம்.